ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷன்ஸ் ஹோம். இன்றைக்கி நாங்கள் காலையிலேயே மீன் வாங்குறதுக்கு உக்கடம் மீன் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நான் மீனுக்கு இப்போது குழம்புக்கு மசாலா பிரட்டிகிட்ருக்கேன். குழம்புக்கு மசாலா பிரட்டி வச்சுட்டு அப்புறம் குழம்பு வச்சா மீனில் நல்லா மசாலா ஊறி இருக்கும், குழம்புல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மீனுக்கு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டு ஃபஸ்ட்டு பிரட்டி வச்சிட்டேன். அப்புறம் நான் குழம்புக்கு சின்ன வெங்காயம் நிறைய உரித்து அதை எண்ணெயில் போட்டு வதக்கிட்டுருக்கேன். அதோட சீரகம், மிளகு, வரமிளகாய் இது மூணும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு தக்காளி நிறையா சேர்த்துனா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெருசாக 2 தக்காளி வதக்கிறதுக்கு சேர்த்திருக்கேன். தனியாக தாளிக்கிறதுக்கும் 2 தக்காளி சேர்த்துவேங்க. ஸோ தக்காளி சேர்த்தி இதை நல்லா வதக்கி அரைச்சி தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். தேங்காயும் நான் சேர்த்துவேங்க, பிகாஸ் எனக்கு குழம்பு ஜாஸ்தி வேணும். நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன் தனியாக. இப்போ நல்லா மசாலா வதங்குனதும் அரைச்சி வச்சுட்டு குழம்புக்கு சட்டியை வச்சு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயணும். மண் சட்டியில் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும், பிகாஸ் சட்டியெல்லாம் கிராக் ஆகாமல் பார்த்து பண்ணணும். ஸோ எண்ணெய் ஊற்றி சட்டியில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம், சீரகம் இது மூணும் போட்டு நல்லா பொரிய வச்சுக்கிறேன். ஸோ இது மூணும் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் குழம்புக்கும் உரித்து வச்சுருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது மூணும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது மூணையும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். இது எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதும் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதங்கினதும் 1 கப் திக்கான புளி ஊற்றியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு புளி பத்தலை, மறுபடியும் நான் கொஞ்சம் புளி சேர்த்திக்கிட்டேன். ஸோ இது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 கப்பு போட்டிருக்கேங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிடுறேன். அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றி அதுக்கு அந்த பாத்திரத்தையே வாஷ் பண்ண தண்ணியும் ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போயே நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றி நல்லா கொதி விட்டுறணும். கொதி வந்ததுக்கப்புறம் நான் அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிக்கிறேங்க. இதுவும் நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் பிரட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மீனை ஒன்றா இதில் சேர்த்திக்கணும். ஸோ மீன் பிரட்டி வச்சதுனால அதில் உப்பு, புளிப்பு, காரம் நல்லாவே இறங்கி இருந்திருக்கும். ஸோ இதில் மீனை ஒன்றா சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ மட்டும் மிக்ஸ் பண்ணி விடணும், வேகும்போது வெந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ நல்லா மீனை பிரட்டி விட்டுட்டு கொதி இறக்கணும். நல்ல டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. ஸோ மீன் நல்லா வெந்துருச்சு, நல்ல தண்ணி மாதிரி இருக்குது. இறக்கி வச்சதும் கொஞ்சம் கெட்டி வரும். ஸோ மண்பானையில் வைக்கிற மீன் குழம்பு எப்பயுமே டேஸ்ட்டு தான். ஸோ இந்த மீன் குழம்பு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மண்பானையில் செய்கிறேன், நல்லாவே இருந்துச்சு. ஸோ அடுத்து மீன் வறுவலுக்கு மீனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன். அதோட மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு நிறைய சேர்த்தி மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெயில் சட்டியில் மீன் ஒட்டாமல் வரும். ப்ளஸ் ஜேபி சில்லி சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். இது போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் ஒன்றா போட்டு எடுக்கிறேங்க. எனக்கு டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இது கொஞ்சம் தோசைக்கல்லில் போட்டு பிரட்டி எடுக்கிறது தான் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி தோசைக்கல்லில் ஒன்றா போட்டு பிரட்டி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நல்லா எல்லா சமையலும் முடித்ததும் இது நம்ம வீட்டில் நான் செஞ்சிட்ருக்கேன், இன்னும் மாமியார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். சமையல் முடிஞ்சதும் சாப்பிட வேண்டியதுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் இது மாதிரியான வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் வரும். ஸோ இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.